கடகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். வீட்டுக்குள் ரகசியமான கூட்டணிகள் உங்களுக்கு எதிராகவோ அல்லது நீங்களும் அந்த கூட்டணியில் ஒரு நபராகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கப்பட்டது. உங்கள் ராசிக்கு 6ஆம் வீடான சத்துருஸ்தானமும் மற்றும் 4ஆம் வீடான குடும்ப சகஸ்தானமும் சுகஸ்தானமும் அவர் அசுபத்துவம் அடையும் போது உங்களுடைய வீட்டிற்குள்ளேயோ உங்களுக்கோ தெரியாமல் சில ரகசியமான கூட்டணிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகி அது இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் இன்னும் தேடி கொடுத்து கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கிறது. பிள்ளைகளும் துணையும் ஒரு பக்கமும் நீங்கள் ஒரு பக்கமும் தனித்து விடப்பட்டது போன்ற ஒரு அரசியல் வீட்டுக்குள் நடந்திருக்கும். இருந்தாலும் அதை நீங்கள் எதிர்பார்த்திருக்க கூட மாட்டீங்க. நம்முடைய பிள்ளைகள் நம்மிடம் எப்பொழுதும் பேசுவது போலத்தான பேசுகிறார்கள் என்று உங்களுடைய மனதிற்குள் சில எண்ணங்கள் தோன்றியிருக்கும். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளும் சரி, உங்களுடைய உறவினர்களும் ஏன் உங்களுடைய வாழ்க்கை துணை கூட உங்களுக்கு எதிராகவே மாறியிருப்பார்கள். ஏன் இப்படி மாறினார்கள், இதற்கான காரணங்கள் என்ன என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எத்தனையோ விதமான சிந்தனைகள், எத்தனையோ விதமான சந்தேகங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இப்போ வரைக்கும் கொண்டே தாங்க இருக்கும். நிறைய கேள்விகளும் ஓடிக்கொண்டே இருக்கும். இதற்கெல்லாம் காரணங்கள் என்ன, இதற்கு பின்னணியில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த ஒரு நபர் யார் என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கேள்விகள். அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காமல் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் நீங்கள் உங்களையே போட்டு வைத்துக் கொண்டு சுத்தியிருந்த ஒரு நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. உங்களுக்கு தெரியாமல் சில முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கலாம். கடகம் ராசியினரின் ஆதிக்க குணமே மற்றவங்களை உங்களுக்கு எதிராக பேச வைக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருப்பதால மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் உங்கள் மீது நீங்களே வாங்கி போட்டுக் கொள்கிறீர்கள். அதிகாரத்தை தவிர்த்து அன்பினாலும் அரவணைப்பாலும் மட்டுமே வீட்டுக்குள் இருக்கும் இந்த மறைமுகமான பிரிவினையை இது உடைப்பதற்கான சில முடிவுகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இருந்தாலுமே இந்த விதமான சில செயல்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை நிச்சயமா தேடி கொடுக்கும். குடும்பத்தில் சிலர் ஒரு பக்கம், இன்னும் சிலர் மற்றொரு பக்கம் என்று பிரித்து செயல்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகி இருந்ததால் சில முடிவுகள் அனைவருக்கும் தெரியாமல் எடுக்கப்பட்டதால் அதனால சந்தேகங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கப்பட்டிருக்கலாம். யாரிடம் இந்த ஒரு முடிவுகளை கூறுவது, யாரிடம் கூடினால் சந்தோஷப்படுவார்கள், யார் நம்ம மீது வெறுப்பு கொள்வார்கள் என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் நிறைய விதமான விஷயங்களை சிந்தித்து உங்களுடைய வாழ்க்கைக்குள் கைவிட்ட விஷயங்கள் இன்னும் எவ்வளவோ இருந்து கொண்டே தாங்க இருக்கிறது. இந்த ரகசியமான அணுகுமுறை தான் குடும்ப நம்பிக்கையை இதுவரைக்கும் பாதித்து கொண்டு தேவையில்லாத பிரச்சனைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் உருவாக்கி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கிறார்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். அடுத்ததா சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத சில விஷயங்களால தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகள் என்பது உருவாகி கொண்டே தாங்க இருக்கிறது. மனக்கசப்பு நீண்ட நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் தொடர்ந்து இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தினால் சில குடும்ப பிரச்சனைகள் உடனடியாக தீராமல் நீண்ட காலம் மனதில் இருந்து கொண்டு அது இன்னும் உங்களுடைய மனதுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுப்பது போல உங்களுடைய மனதிற்குள்ளேயும் குடும்பம் சம்பந்தமான ஒரு பிரச்சனையானது இருக்கும். பேசாமல் இருப்பது, தொடர்பு குறைவது அல்லது வெளிப்படையாக பேச முடியாத சூழ்நிலை காரணமாக மனக்கசப்பு இன்னும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீடித்து கொண்டுமே தான் இருக்கும். கடகம் ராசிக்காரங்களின் உணர்ச்சி ஆழம் காரணமாக இந்த காயங்கள் எளிதில் மறையாமல் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். காலபுருஷனுக்கு 8ஆம் வீடான விருச்சகத்தில் சந்திரன் நீச்சமடையும் போதோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சனியின் மந்தமான பார்வை குடும்பஸ்தானத்தில் பதியும் போதோ வீட்டில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய சண்டைகள் கூட உடனே முடிந்து விடாமல் பல நாட்களுக்கு முன்னால் நடந்த சில விஷயங்கள் கூட அது இன்னும் சில நாட்களில் ஒரு மௌன யுத்தமாகவோ நீண்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசாமல் மௌனம் காக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த சூழல் வீட்டின் நேர்மறை ஆற்றலை குறைத்து எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு இடங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. கடகராசியின் அதிபதி நீர் ராசி என்பதாலேயே நீங்களே முதலில் இறங்கி போய் பனி போல உருகி பேச்சை தொடங்குவது இந்த நீண்ட நாள் மனக்கசப்பிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
சக ஊழியர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆதரவாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த சக ஊழியர்களினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தால் அந்த திறமைகளை நீங்க வெளிப்படுத்தி விடுங்கள். மனதிற்குள் ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே முன்னேற முடியாது. வாய்ப்புகள் ஒரு முறைத்தான் கிடைக்கும். அந்த ஒரு முறை நீங்கள் எப்படியாவது பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இல்லை என்றால் அப்படியே தான் நீங்கள் இருக்க வேண்டும். நண்பர்களுடன் பயணங்கள் சென்று வருவதற்கான ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகி இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நேரம் கிடைத்தால் அதனை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது அதிகரிக்க போகிறது. தனிமரம் தோப்பாகாது என்பதை உணரும் வகையில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. 4ஆம் வீட்டின் பலத்தால் கூட்டு குடும்பமாக இருந்தால் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் உங்களுக்கு பக்கபலமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா இருக்கவும் தொடங்கும். தனி குடும்பமாக இருந்தாலும் உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். சிறிய விஷயங்களுக்கு கூட ஒருவரை ஒருவர் கலந்தாசித்து கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. குடும்பத்தின் மொத்த பொறுப்பும் உங்களுடைய தலைமீது மட்டும் இல்லாமல் அனைவரும் பகிர்ந்து கொள்வதால் நீங்கள் பெரும் ஒரு நிம்மதி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு ஒற்றுமை உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். குடும்ப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியாக நடைபெறும். ஒருவரின் வெற்றியை மற்றவர்கள் கொண்டாடும் ஒரு மனநிலை இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க போகிறது. இந்த ஒற்றுமை குடும்பத்தின் பலத்தை மென்மேலும் அதிகரித்து காட்டும். ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடானது உங்களுக்கு நிச்சயமா கூடிவிடும். கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கப்படும். கோவில் தரிசனம், பிரார்த்தனை, தியானம் அல்லது பக்தி சார்ந்த செயல்களில் ஈடுபடுவதற்கான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதனால் மனதில் அமைதி அதிகரிக்க தோன்றும். ஆன்மீக அனுபவங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்க உதவக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு நேரத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். பாகிஸ்தானமான 9ஆம் வீட்டின் அதிபதியும் குருவும் பலம் பெற்று விளங்குவதால் கடகம் ராசிக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்கள் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இதுவாகத்தான் இருக்கும். முடிந்த அளவுக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நீங்கள் நிறைவேற்றினீர்கள் என்றால் நீங்கள் வேண்டிய அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பாக்கியங்களாக கிடைக்கும். இதனை எப்படியாவது நீங்க செய்து பாருங்க. வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா முன்னேறி விடலாம். இதெல்லாம் நடக்கா இல்லையா என்பதை கவனமா பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் சனியின் மந்தமான பார்வை குடும்பஸ்தானத்தில் பதியும் போதோ வீட்டில் ஏற்படக்கூடிய ஒரு சிறிய சண்டைகள் கூட உடனே முடிந்து விடாமல் பல நாட்களுக்கு முன்னால் நடந்த சில விஷயங்கள் கூட அது இன்னும் சில நாட்களில் ஒரு மௌன யுத்தமாகவோ நீண்டு கொண்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஏன் நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் இப்படியெல்லாம் நடக்கிறது என்றெல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இதுவரைக்கும் ஓடிக்கொண்டே தான் இருக்கும். வீட்டில் உள்ளவர்கள் ஒருவருக்கொருவர் முகம் கொடுத்து பேசாமல் மௌனம் காக்கக்கூடிய ஒரு நபர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கக்கூடிய நபர்களாகத்தான் இருப்பார்கள். இந்த சூழல் வீட்டின் நேர்மறை ஆற்றலை குறைத்து எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கக்கூடிய ஒரு இடங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கிறது. கடகராசியின் அதிபதி நீர் ராசி என்பதாலேயே நீங்களே முதலில் இறங்கி போய் பனி போல உருகி பேச்சை தொடங்குவது இந்த நீண்ட நாள் மனக்கசப்பிற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு உதவக்கூடிய ஒரு விஷயமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா நடந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கமெண்ட் வாயிலாக தெரிவிக்க வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
சக ஊழியர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆதரவாக மாறக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த சக ஊழியர்களினால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே நல்லதாகவே நடக்க ஆரம்பிக்கும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்தால் அந்த திறமைகளை நீங்க வெளிப்படுத்தி விடுங்கள். மனதிற்குள் ஒரு தயக்கமான ஒரு சூழ்நிலையை வைத்துக் கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எப்போதுமே முன்னேற முடியாது. வாய்ப்புகள் ஒரு முறைத்தான் கிடைக்கும். அந்த ஒரு முறை நீங்கள் எப்படியாவது பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தினால் மட்டுமே வாழ்க்கைக்குள்ள அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இல்லை என்றால் அப்படியே தான் நீங்கள் இருக்க வேண்டும். நண்பர்களுடன் பயணங்கள் சென்று வருவதற்கான ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய இனிமே வரக்கூடிய நாட்கள்ல இருக்கும். விவாதங்களில் எதிர்பார்த்த முடிவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கப் போகிறது. வியாபாரத்தில் கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் கிடைத்து இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க நிச்சயமா தள்ளப்படுவீங்க. கணவன் மனைவிக்குள் நெருக்கங்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகி இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அப்படி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்ல நேரம் கிடைத்தால் அதனை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதுவும் மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். குடும்பத்துல ஒரு ஒற்றுமையானது அதிகரிக்க போகிறது. தனிமரம் தோப்பாகாது என்பதை உணரும் வகையில் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒருமித்த கருத்துடன் செயல்பட தொடங்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது வந்துவிட்டது. 4ஆம் வீட்டின் பலத்தால் கூட்டு குடும்பமாக இருந்தால் பெரியவர்களின் ஆசீர்வாதமும் அரவணைப்பும் உங்களுக்கு பக்கபலமாகவே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நிச்சயமா இருக்கவும் தொடங்கும். தனி குடும்பமாக இருந்தாலும் உறுப்பினர்களிடையே பரஸ்பர அன்பு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கும். சிறிய விஷயங்களுக்கு கூட ஒருவரை ஒருவர் கலந்தாசித்து கொண்டு முடிவெடுக்கக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கப் போகிறது. குடும்பத்தின் மொத்த பொறுப்பும் உங்களுடைய தலைமீது மட்டும் இல்லாமல் அனைவரும் பகிர்ந்து கொள்வதால் நீங்கள் பெரும் ஒரு நிம்மதி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இந்த ஒரு ஒற்றுமை உங்களுடைய குடும்பத்திற்கு ஒரு பெரிய பாதுகாப்பு அரணாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறி போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்கும். அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படும் ஒரு சூழ்நிலை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். குடும்ப நிகழ்ச்சிகள் மகிழ்ச்சியாக நடைபெறும். ஒருவரின் வெற்றியை மற்றவர்கள் கொண்டாடும் ஒரு மனநிலை இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கப் போகிறது. இந்த ஒற்றுமை குடும்பத்தின் பலத்தை மென்மேலும் அதிகரித்து காட்டும். ஆன்மீகத்துல ஒரு ஈடுபாடானது உங்களுக்கு நிச்சயமா கூடிவிடும். கடகம் ராசிக்காரங்களுக்கு இந்த காலத்தில் ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கப்படும். கோவில் தரிசனம், பிரார்த்தனை, தியானம் அல்லது பக்தி சார்ந்த செயல்களில் ஈடுபடுவதற்கான விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படும். இதனால் மனதில் அமைதி அதிகரிக்க தோன்றும். ஆன்மீக அனுபவங்கள் வாழ்க்கையை நேர்மறையாக பார்க்க உதவக்கூடிய ஒரு நேரமும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. அந்த ஒரு நேரத்தினால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமா தள்ளப்படும். பாகிஸ்தானமான 9ஆம் வீட்டின் அதிபதியும் குருவும் பலம் பெற்று விளங்குவதால் கடகம் ராசிக்கு ஆன்மீகத்தில் நாட்டங்கள் பன்மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு